ஹலோங்க, இது ஆடி வெள்ளி அன்னைக்கு எடுத்த விலாகுங்க. வெள்ளிக்கிழமை எல்லாரும் வீட்டில் மங்களகரமாக சாமிகள்லாம் கும்பிட்டு முடிச்சிருப்பீங்க. நானும் பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பி வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக ஆடி வெள்ளி வைப்பாங்க. ஆடி வெள்ளி சாமி கும்பிடுவாங்க. எங்கள் ஊர் சைடு பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆடி அப்படின்னாலே கறி எடுத்துட்டிங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த ஊர் பக்கம் பிறந்த பொண்ணு தான் நான். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆடியில் இந்த கூழ் ஊற்றுறது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் சென்னை வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு அதை பற்றி எல்லாமே தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டேவும் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் அப்படியே ஸ்டோரியையும் சின்னதாக பார்த்திங்க அப்படின்னா நான் வளர்ந்த விதங்களை பற்றியும் உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணுறேன். காலையில் எந்திரிச்சு வந்த உடனே பால் அடுப்பில் வச்சுருந்தேன். அது என்னமோ தெரியல, நம்ம திரும்பின உடனே பொங்கிரும். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நடந்தது. தோசைக்கு நைட்டு வச்சுருந்த தக்காளி கடைகள் இருந்தது, அது கூட சாம்பாரும் இருந்தது. நம்மளோட கார்டனில் பறித்த முள்ளங்கி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு சாம்பார் பண்ணியிருந்தேன். அதுவும் இருந்தனால அதை ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்காக நம்மளோட கார்டன்லேயே கொஞ்சம் பூவெல்லாம் பறித்து சாமியும் கும்பிட்டு விளக்கும் போட்டுட்டேன். அகல் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அகல் விளக்கும் விளக்கெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஸோ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நாங்கள் எங்கள் ஊர் சைடு எப்போதுமே நான்வெஜ் எடுக்கிறது தான் ஆடியில் பழக்கம். அதனால தான் எங்கள் வீட்டில் கால் பண்ணி கேட்கும் போதே என்ன சொன்னாங்க, நாளைக்கு கறியெல்லாம் எடுக்கணும், நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதான் சொன்னேன், ஆமாம்மா நாளைக்கு தான் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால சாமியை கும்பிட்டுட்டே நம்ம நான்வெஜ் பண்ணிக்கலான்றதுனால தான் நான் அதை பிளான் பண்ணினேன். சில பேர் நினைக்கலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீங்கள் வைப்பீங்களா அப்படின்ட்டு. இப்போ நம்ம கோவிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா கெடா வெட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க சாமியை கும்பிட்டு கெடா வெட்டி சாப்பிட்டுட்டு வர மாதிரி தான் எனக்கு எப்போதும் இருக்கும். நிம்மதியாக சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலான்ட்டு தான் பிளானு. சாமியை கும்பிட்டுட்டு இவங்களுக்கு தோசை போட்டால், தோசை பண்ணுறதுக்குள்ளே இங்கே ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய பிளெண்டரை உடச்சிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நியூ பிளெண்டர் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வச்சுருந்தேன், நியூட்ரி புல்லட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு பேர் மறந்துச்சு. ஸோ அந்த இது வச்சுருந்தேன் அந்த பிளெண்டரு. அதை ஓப்பன் பண்ணாமே ஒரு 2 வருஷமாக இருந்தது. அது இன்றைக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் ஓப்பன் பண்ணி அதில் அவருக்கு ஸ்மூதி போட்டுக்கிட்டாரு. நான் தான் போட்டும் கொடுத்தேன் இன்றைக்கி. சரி ஓகே, நான் வீட்டில் இருக்கிறனால அதையும் போட்டு கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி பேசிட்டு அப்புறமா மட்டன் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். நான் பார்த்திங்க அப்படின்னா கிராமத்தில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்ந்தேங்க. எனக்கு இந்த கறி எடுத்து சாப்பிட்றது, புது ட்ரெஸ் போடுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது திருவிழாக்கோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி வந்தால் தான் எடுப்போம். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா நாள்லையும் எடுக்கிறோம், கடைக்கு போய் பார்த்து பிடிச்சா எடுத்துடுறோம், இந்த மாதிரி தான். ஆனால் அப்போல்லாம் நான் இருக்கும்போது எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இட்லி கூட எங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். அந்த இட்லி தோசைனா கூட அந்த நல்ல நாளில் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்தப்பட்ட கிராமத்தில் ரொம்ப ஒரு இதில் தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். இப்போ நம்ம அந்த பசங்கக்கிட்ட நாங்கள் இப்படி தான் இருந்தோண்டா, இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம கிரிஞ்சாக பேசுகிறோம், ஒரு மாதிரி சேடாக எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வளர்ந்த விதத்தை தானே இவங்கக்கிட்ட சொல்ல முடியும். ஸோ அதை தான் சொல்லுவேன். இப்போல்லாம் நினச்ச நேரத்தில் எனக்கு சிக்கன் வாங்கி கொடு, மட்டன் வாங்கி கொடுன்னு கேட்குறீங்களாடா. அப்போல்லாம் அந்த கறி சாப்பிட்றதுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவோம், ஓகே அப்படின்ட்டு. அதுவும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் ஊர் பார்த்திங்க அப்படின்னா வைகை டேம் தண்ணி வரும். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா துணி கூட துவைக்காமல் ஒரு வாரமாக வச்சுருப்போம். வாஷிங் மிஷின்லாம் கிடையாது இல்லையா, கையில் தான் துவைக்கணும். அப்போ என்ன பண்ணுவோன்னா ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போய் துவைச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது 12 மணி ஆகிடும். அந்த இட்லி தோசையை அந்த மதியத்துக்கு தான் சாப்பிடுவோம். அப்போ அது அமிர்தமாக இருக்கும் எங்களுக்கு. அப்போ கறி குழம்பும் வச்சுருவாங்க எங்கள் அம்மா. ஸோ அதான் அந்த மேல் கீழே போய் அந்த ஆற்றுல துவைச்சி வர்றதுக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் நடந்து தான் வரணும். 1/2 மணி நேரம் போகணும், 1/2 மணி நேரம் நடந்து வரணும். ஸோ இப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல நாள் திங்கனாலே ஆற்றுக்கு போகணும், துணி துவைச்சிட்டு நல்லா குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு எங்களுக்கு இருக்கோங்க. அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். திரும்ப அந்த காலங்கள்லாம் வருமா அப்படின்னு தோணும். இப்போல்லாம் அவ்வளோ தூரம் நடந்து போய் துவைக்கிறதுக்கு வீட்லேயே தண்ணியை பிடிச்சி துவைச்சிடலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் இதுக்காகவே துணியை சேர்த்து வச்சு ஆற்றுக்கு போகிறதுக்காகவே இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை, காலங்கள் நிறைய மாறி போச்சு.
சரி ஓகே, நம்ம அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மட்டன் குழம்புக்கு வந்துடலாம். ரைஸை வச்சு விட்டுட்டேன். ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் மட்டன் ஆட் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா உப்பு தண்ணியெல்லாம் சேர்த்து அதை விசில் விட்டாச்சு ஒரு 6 விசிலுக்கு. ஸோ அரைச்சி விட்டு தான் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருந்த மாதிரி தெரிஞ்சது, ஏன்னு தெரில. அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, தக்காளி, கருவேப்பிலை, அது கூடவே தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி விசில் வந்துருச்சு இல்லையா, அதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா குழம்பு ரெடி. ஃபைனலாக தாளித்து கொட்டிக்கலாம். ஸோ இந்த மட்டனோட கதைக்கு பின்னாடி வந்து ஒரு கதை சொல்கிறேன். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மட்டனே சுத்தமாக பிடிக்காது. எங்கள் வீட்டில் நான் வந்து சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவேன். இப்போ வந்து மட்டன் குழம்பு சாப்பிடுவேன், ஆனால் ஒரு 3 பீஸ் 4 பீஸ் அந்தளவுக்கு தான் சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லியே பார்த்தீங்க அப்படின்னா எனக்காகவே தனியாக சிக்கன் அதுவும் கொஞ்சமாக எடுத்து ஒரு மாதிரி கிரேவியாக வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு அந்த மாதிரி. இப்போல்லாம் அந்த மாதிரி வச்சு கொடுக்க நம்மளுக்கு ஆளே இல்லை. நம்ம தான் பண்ணிக்கணும் வேணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் பண்ணும்போது அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே தான் வந்து பண்ணுவேன். இந்த ஃபிஷ்ஷை பற்றி சொல்லலாமா? இந்த ஃபிஷ்ஷு வந்துட்டு சாம்ஸில் வாங்கிட்டு வந்தேன், ஷால்மன் ஃபிஷ்ஷு. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதிலேருந்து, அதாவது நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வார்ம் வாட்டரில் எவ்வளோ பேக்கெட் வேணுமோ அத்தனை பேக்கெட்டையும் உள்ளே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இலக்கமானதுக்கு அப்புறமா ஏர் ஃப்ரை போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ் ஃப்ரை ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணாதவங்க. இந்த சாரியை பற்றி நான் சொல்லிடுறேன். என்னடா இதில் நிறைய ஸ்டோரியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நிறைய பேசணும்னு அப்படிங்கிறதுக்காக தான். இந்த சாரியோட ரேட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் இந்த வீடியோ வியூஸ் போகுதா போகலையான்னு எனக்கு தெரியாது. பார்க்குறவங்க இந்த சேரீ எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு குத்தி மதிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ப்ளவுஸை தைச்சி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா தைச்சி கொடுத்துருந்தா. அவளுக்காகவாது இந்த சேரீயை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டோம். உடனே காலையில் அவளுக்கு கால் பண்ணி காட்டினேன். அப்படியே ரொம்ப அழகாக இருக்குடி, ப்ளவுஸ் எல்லாம் சூப்பராக தைச்சிருக்கேன் பார்த்தியா அப்படின்னா. சரி ஓகே நல்லா தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட காமிச்சிட்டு இருந்தான். உடனே எங்கள் அக்கா பசங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சித்தி உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது சித்தி, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அடுத்து மட்டன் குழம்புக்கு வரலாம். ஃபைனலி நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொதி விட்டதுக்கப்புறமா தாளிப்புக்கு கடுகு தேவையில்லை, எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினீங்க அப்படின்னா குழம்பு ரெடி. ஸோ சைட் பை சைடு பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ்ஷையும் அடுத்து வச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு வச்சு விட போகிறோம். அடுத்து ஸ்டோரிக்கு வருவோம் வாங்க. ஸோ முன்னாடிலாம் எனக்கு சாரீ அப்படின்னாலே கட்ட தெரியாது. இப்போ வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கட்டி பழகி இப்போ சாரீனாலே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஏன்னே எனக்கு தெரியல, ரொம்ப பிடிக்கும். இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கட்டியிருக்கதே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் அக்கா கிட்ட சொல்லும் போது அதான் சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குடி, லேஸாக இருக்குது, கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, வீட்டில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி கூட கட்டிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அக்கா தங்கச்சி பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி பேசிக்கிட்டோமா என்ன அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் இங்கே வந்ததுக்கு அப்புறமா நிறைய மிஸ் பண்ணுறோம், நிறைய வந்து இது பண்ணுறோம், என்ன நிறைய பேசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் வந்துட்டு அந்த பாசம்லாம் வெளியில் வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் சண்டை போட்டு அடித்து நாறுவோம், இப்போல்லாம் அப்படி இல்லை, நிறைய வந்து மிஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து டெய்லி அவகிட்ட கால் பண்ணாமல் இருக்க முடியாது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணுறத விட அவளுக்கு தான் அதிகமாக வந்து கால் பண்ணுவேன், பேசுவேன், அவகிட்ட கொஞ்சம் ஷேரும் பண்ணிப்பேன் எல்லாத்தையும். அவளும் அப்படி தான். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு அக்கா தங்கச்சி பாண்டிங் வந்து இருக்குது? எல்லாருக்கும் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆடி வெள்ளி இந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக இந்த விலாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதுவும் என்னோடய ஸ்டோரியும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதே மாதிரி என்னோடய ஸ்டோரி, குட்டி ஸ்டோரிஸை நான் வில்லேஜில் பிறந்தனால என்னோட வளர்ந்த விதம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு வேணும் இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.